வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம தமிழக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அடிப்படை பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். இதற்கு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரைப்பாலம் இல்லா தமிழக கிராமங்கள். அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? தமிழகத்தில் நிறைய நீர்வழித்தடங்கள் இருக்குது. அந்த நீர்வழித்தடங்கள் சிறு ஓடையாக உருவாகி சிற்றாறாக உருவெடுத்து ஒரு ஆறாக பெருக்கெடுத்து கடலில் கலக்குது. இப்படிப்பட்ட இந்த பயணத்தில் அந்த ஆறானது கிராமங்கள், நகரங்கள், மாநகரங்கள் வழியாக பயணித்து அந்த கடலில் கலக்கிறது. இதில் அந்த கிராமத்தையும் மாநில சாலையையும் இணைக்கும் குறுஞ்சாலைகளுக்கு நடுவே தரைவழி பாலங்கள் நிறைய இருக்கின்றன. இப்படிப்பட்ட தரைவழி பாலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் பெருமழை காலங்களில் இடுப்பளவுக்கு மேலே தண்ணீர் போகும்போது அந்த கிராமத்தில் இருந்து வேலைக்காக, அன்றாட வேலைக்காக வெளியே செல்கிறவர்களும், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்பவர்கள் கூட அந்த கிராமத்தை விட்டு வெளியேற முடியாத இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிறாங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட ஆண்ட பரம்பரையும் 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட ஆண்ட பரம்பரையும் இதற்கு பொறுப்பேற்குமா? இதுவரைக்கும் எங்களுடைய வரலாறு அப்படி இப்படி என்று மாறுதட்டி கொள்ளும் அந்த ஆண்ட பரம்பரைகள் தமிழக மக்களுக்கு செய்த நலன் இதுதானா? இந்த பிரச்சனை எப்போ சரியாகும்? தண்ணீர் வரி, வீட்டு வரி என அத்தனை வரிகளையும் செலுத்தும் அந்தந்த கிராம மக்கள் இந்த அரசாங்கத்தால் இப்படிப்பட்ட அவல நிலை எப்போது மாறும் என்று விழிமேல் வழி வைத்து காத்து கொண்டிருப்பது தான் இவர்கள் செய்த சாதனையா? ஒரு உதாரணத்துக்கு, தமிழ்நாடு அரசு இந்த 2025-26 ஆண்டுக்கான கடன் 1,66,000 கோடி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. இதற்கு 62,000 கோடி நம்ம ரீபேமெண்ட் கட்டுவோம் மொத்த கடன் தொகையில் அப்படின்னு சொல்கிறாரு. 2026 ஆண்டு மார்ச் 31 தேதியின்படி தமிழகத்திற்கு 9,29,956 முதல் 959 கோடி மொத்த கடன் தொகை இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கணக்கெடுப்பும் சொல்கிறாரு. வருடம் இத்தனை லட்சங்கள் கோடி கடன் வாங்குகிற இந்த ஆண்ட பரம்பரைகள் இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளை கூட பல ஆண்டுகள் கழித்தும் சரி செய்யாமல் இருப்பது தான் தலை சிறந்த அரசியலா? இதைதான் அவர்கள் நாங்கள் புது மாடல் ஆட்சியை இந்த மக்களுக்காக வழங்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி கொள்கிறாங்களா? இந்த நிலை எப்போது மாறும்? இந்த வீடியோ பார்க்குற உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் இதே மாதிரி உங்கள் ஊரிற்கு அருகிலும் உங்கள் சட்டமன்ற தொகுதியிலும் தரைப்பாலங்கள் இருக்கின்றன, அந்த தரைப்பாலங்களால் அந்தந்த கிராம மக்கள் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் பஞ்சாயத்து தலைவரையும், வார்டு கவுன்சிலரையும், சட்டமன்ற உறுப்பினரையும் விடாதீங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு எதிர்பார்ப்போம். இதுவரை ஆண்ட பரம்பரையாக இருந்தாலும் சரி, இனிமேல் ஆளப்போகும் பரம்பரையாக இருந்தாலும் சரி, இந்த மக்கள் பிரச்சனைகள் தலையிட்டு விரைவாக இந்த தரைப்பாலம் இல்லா தமிழக கிராமங்கள் என்ற நிலையை உருவாக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மக்களே. பாய் பாய்.